அனைத்து நண்பர்களுக்கும் பிறை சூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோ பார்ப்போம். விநாயகர் சதுர்த்தி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 27/8/2025 அதாவது ஆங்கில மாதம் வருது. தமிழ் மாதம் பார்த்திங்கன்னா ஆவணி 11 வருது, புதன்கிழமை. விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக அன்றைய தினம் கொண்டாடுவாங்க மக்கள்லாம். சூரிய பலத்தால் காரிய வெற்றி ஏற்படும். அதாவது சிம்மராசி 2025 எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். இது யோகம்தான். ஆனால் அவரை பார்க்கும் சனி மற்றும் ராகு ஆகிய கிரகங்கள்லாம் பகை கிரகங்கள். எனவே இடர்பாடுகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் ஏற்படும். எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாது. எதிர்பார்ப்புகள் நிறைவேறதில் தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டே இருக்கும். யாரையும் நம்பி எதையும் செய்ய முடியாது. உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. தொழில் கூட்டாளிகளால் அடிக்கடி தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கும். தொழிலில் தசாபுத்திக்கு ஏற்ற தெய்வ வழிபாடுகள் திருப்தியான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும். கடகம் சுக்கிரன் ஆவணி 5 கடகராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சுக்கிரன். அவர் விரயஸ்தானத்திற்கு வரும்பொழுது தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டுமென்று ஆசைப்பட்டவங்களுக்கு அதுக்காக எடுத்த முயற்சி கைகூடும். குறிப்பாக கடகத்தில் சஞ்சரிக்கும் புதனோடு சுக்கிரன் இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குவதால் தேவைக்கேற்ற பொருளாதாரம் சேரும். திடீர் மாற்றம் மன வருத்தத்தை உருவாக்கும். பெண் வழி பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். உடன்பிறப்புகள் உங்கள் முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக இருப்பாங்க. தொழில் கூட்டாளிகள் உங்களை விட்டு விலகினாலும் புதிய கூட்டாளிகள் இணையும் வாய்ப்பு உண்டு. சிம்மம் புதன் ஆவணி 9 சிம்மராசிக்கு புதன் வருகிறார். உங்கள் ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். தன லாபாதிபதியான புதன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கும் நேரம் ஒரு உன்னதமான நேரம். பணவரவு திருப்தி தரும். கொடுக்கல் வாங்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். அதாவது உறவினர்கள்ட்ட இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் அகலும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த மந்தநிலை மாறும். குடும்ப உறவினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வாங்க. வெளிநாடு செல்லும் யோகமும் அதுக்காக எடுத்த முயற்சியில் வெற்றியும் கிடைக்கும். பிரிந்து போனவங்க மீண்டும் இணைவாங்க. இளைய சகோதரத்தோடு இணக்கம் ஏற்படும். குறிப்பாக வருமானம் உயரும். இந்த நேரத்தில் கடன் சுமை குறைய வழிபிறக்கும். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீங்க. வழக்குகள் சாதகமாக முடியும். துலாம் செவ்வாய் ஆவணி 29 துளாராசிக்கு செவ்வாய் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் செவ்வாய். அவர் சகாயஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம்தான். உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு இருந்த குறுக்கீடுகள் விலகும். வாடகை கட்டடத்தில் உள்ள தொழிலை சொந்த கட்டடத்துக்கு மாற்றும் முயற்சிலாம் கைகூடுங்க. உச்சம் பெற்ற புதன் ஆவணி 26 கன்னிராசிக்கு செல்லும் புதன் அங்கு உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். தனாதிபதியான அவர் உச்சம் பெறுவது நல்லது தான். உங்கள் திறமை பளிச்சிடும். வருமானம் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக கிடைக்கும். வியாபார போட்டிகள் அகலும்.
வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ்வீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவோடு முன்னேற்றம் பார்க்க போகிறீங்க. உத்தியோகத்தில் உங்கள் செயல்பாடு மற்றவங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். இதுவரை கேட்டும் கிடைக்காத ஊதிய உயர்வு இப்பொழுது கிடைக்கும். ஒரு சிலர் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு சுய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் நீங்கள் காட்டுவீங்க. சிம்மம், சுக்கிரன். ஆவணி 30ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் வருகிறார். உங்கள் ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சுக்கிரன். அவர் உங்கள் ராசியை வருவது யோகம்தான். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். அதாவது ஸ்தம்பித்து நின்ற தொழில் தானாக நடைபெறும். தொழிலை விரிவு செய்ய வள்ளல்களின் ஒத்துழைப்பும் வங்கிகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். தனித்து இயங்கும் ஆற்றல் பிறக்கும் நேரம் இது. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு, போட்டி கடை வைத்தவங்களுக்கு விலகுவாங்க. உத்தியோகத்தில் உள்ளவங்கள்ட்ட மேலதிகாரிகள் ஆதரவாக நடந்து கொள்வாங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவு நன்மையை தரும். பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். இந்த மாதம் சூரிய வழிபாடு செய்கிறது நல்லது. பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 18, 19, 25, 26, 30, 31, செப்டம்பர் 1, 11, 12, 16. மகிழ்ச்சி தரும் வண்ணம் சிவப்பு.